அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் நீர் ராசியான விருச்சிகத்தில் கூட்டணி அமைந்துள்ள கிரகங்கள் நெருப்பு ராசியான தனுசு ராசிக்கு மாறப்போகிறாங்க. சூரியன் புதன் இணைந்து யோகத்தை தரப்போகும். அதே நேரத்தில் சனியின் பார்வை தனித்த குருவுக்கு கிடைக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்களை ஏற்பட போகுது. 2023ஆம் ஆண்டின் கடைசி மாதம் டிசம்பர் மாதம். இந்த மாதத்தில் சூரியன் விருச்சிகம் மற்றும் தனுசு ராசிகளில் பயணம் செய்வார். செவ்வாய் விருச்சிக ராசிகளில் பயணம் செய்ய, புதன் இந்த மாதம் முழுவதும் தனுசு ராசியில் நேர்கதியில் வக்ர நிலையிலும் பயணம் செய்வார். குரு பகவான் மேச ராசியிலும், சனி கும்பராசியிலும், ராகு மீன ராசியிலும், கேது கன்னி ராசியிலும் பயணம் செய்கிறார்கள். சுக்கிரன் டிசம்பர் மாதத்தில் துலா ராசியில் ஆட்சி பெற்ற நிலையிலும் பின்னர் டிசம்பர் இறுதியில் விருச்சிக ராசிக்கு சென்று செவ்வாயுடன் இணைவார். சுக்கிரன் டிசம்பர் மாதத்தில் செவ்வாய் பயிற்சியும் நிகழ இருக்குது. தனுசு ராசியில் சூரியன் புதனுடன் இணைந்து பயணம் செய்வாங்க செவ்வாய் பகவான். அதாவது டிசம்பர் மாதத்தில் நடக்கும் கிரக பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். டிசம்பர் 13ஆம் தேதி 2023 தனுசு ராசியில் புதன் பின்வாங்குத. டிசம்பர் 16 2023 சூரியன் தனுசு ராசிக்குள் நுழையுத. டிசம்பர் 25 2023 சுக்கிரன் விருச்சிக ராசிக்குள் நுழைகிறார். டிசம்பர் 28 2023 செவ்வாய் தனுசு ராசிக்குள் நுழையுது. டிசம்பர் 28 2023 புதன் விருச்சிக ராசியில் நுழையுது. டிசம்பர் 31 2023 வியாழன் மேசத்தில் நேரடியாக திரும்புது. 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாத ராசி பலன்களில் மிதுன ராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். 2023ஆம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது அதை பற்றி பார்க்கும்பொழுது, கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து பண வருமானம் நல்லாவே இருக்கும். நிதி நிலைமைலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி வந்திருப்பீங்க. இனியெல்லாம் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்த நாட்களாகவே இருக்கும். குரு பகவானின் பார்வையும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. 5ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று அமரும் சுக்கிரன் வெற்றிகளை தேடித் தருவார். திறமை பளிச்சிடும். வேலை செய்யும் இடத்தில் பாராட்டுகள் கிடைக்கும். நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். திருமணமான தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் தேடி வரும். வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும். சனி பகவான் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை பெற்று தருவார். திருமண சுபகாரியங்களுக்காக நீங்கள் முயற்சி செய்யலாம். தொழில் வியாபாரம் செய்கிறவங்க கவனமாக இருக்கணும். வெற்றிகள்லாம் கிடைக்க போகுது. உங்கள் ராசிநாதன் புதன் 7ஆம் வீட்டில் அமர்ந்து பார்வையிட்டாலும் அவர் வக்ரம் அடைகிறாரு. பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பேச்சில் கவனமாக இருக்கணும். உங்கள் திறமை அதிகரிக்கும். அறிவு வளர்ச்சி அடையும். மாணவர்கள் படிப்பில் அக்கறை காட்டவும். தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம். எந்த தொழிலை செய்தால் முன்னேற்றம் கிடைக்கும் என்று சதா நீங்கள் யோசித்து கொண்டே இருப்பீங்க. மேலும் ஏற்கனவே செய்த தொழிலில் இருந்து மாற்றம் அடையலாமா, வேறு வேலைக்கு செல்லலாமா என்று சிந்தித்து கொண்டு இருப்பீங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது.
ஆனால் டிசம்பர் 30ஆம் தேதி வரை எந்த புதிய காரியங்களிலும் ஈடுபடாமல் இருக்கணும். அதான் உங்களுக்கு நல்லது. குறிப்பாக உங்களுக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரன் வீற்றிருக்க நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எண்ணங்கள் ஈடேறும். மனசில் மகிழ்ச்சி பொங்கும். காதல் விவகாரங்கள் கைகூடும். டிசம்பர் 13ஆம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் அமர்வதால் நிச்சயமாக நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டு நடக்க முயற்சிலாம் செய்வீங்க. கணவன் மனைவி இடையே ஒற்றுமையெல்லாம் கூடும். குழந்தைகள்லாம் பக்கபலமாக இருப்பாங்க. குழந்தைகள் வகையில் பேரும் புகழும் கிடைக்கும். சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. டிசம்பர் மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு அனைத்துமே ஏற்றமான காலம்தான். அறிவு திறமை வெளிப்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகும். அடுத்தவங்களின் குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடலாம். கவனமாக இருக்கணும். அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். சாமர்த்தியமாக வாடிக்கையாளர்களுடன் பேசி அவர்களை தக்க வைத்து கொள்வீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதிர்காலம் பற்றிய திட்டங்களை வகுப்பாங்க. பணவரத்து இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனவருத்தம் குறையும். ஒத்துழைப்புக்கு இருக்கும். பிள்ளைகளின் மீது கவனம் தேவை. வாகனங்களால் செலவு இருக்கும். குடும்ப உறுப்பினர்களின் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு மற்றவங்கள் உதவியுடன் செய்யும் காரியங்களை சாதகமான பலன் தரும். சிக்கனத்தை கடைபிடிக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு சக பணியாளர்கள் நண்பர்கள்ட்ட அதிகம் பேசி பழகுறத தவிர்க்கணும். பாடங்களில் கூடுதல் கவனத்துடன் படிக்கணும். அதான் உங்களுக்கு நல்லது. கலைத்துறையினருக்கு கவனமாக இருக்கணும். எதிர்பாலினத்தாரிடம் பழகும்போது எச்சரிக்கை அவசியம். எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர ஆலோசித்து எதையும் செய்வது நல்லது. கடன் கொடுப்பது, ஃபைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருக்கணும். அரசியல் துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும். எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம். வியாபாரம் பெருகும். போட்டியாளர்கள் விலகி போவாங்க. அடுத்தது மிருக சீரிசம் 3-4 பாதங்கள். இந்த மாதம் நீண்ட தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நன்மையாக இருக்கும். கூர்மையான மதிநுட்பத்தால் எந்த பிரச்சனையையும் எளிதாக தீர்த்து விடுவீங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்த தகராறுகள் நல்ல முடிவுக்கு வரும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது திருவாதிரை. இந்த மாதம் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். பார்ட்னர்கள் ஒத்துழைப்புடன் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய முற்படுவீங்க. கடிதம் மூலம் வரும் தகவல்கள் நல்ல தகவலாக இருக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். கஷ்டங்கள்லாம் குறைய போகுது. புனர்பூசம் 1, 2, 3 பாதம். இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த வேலையை எப்பாற்பட்டாவது செய்து விடுவீங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு சாதகமான பலன் தரும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தரும். அடுத்தது மிதுன ராசிக்குரிய பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது, சனிக்கிழமையில் விஷ்ணு சகஸ்ர நாமம் பாராயணம் செய்து வெங்கடாஜலபதியை வணங்க பிரச்சனைகள் தீரும். பண கஷ்டம் தீரும். அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை. சந்திராஷ்டம தினங்கள் 16, 17. அதிர்ஷ்டமான தினங்கள் 9, 10. இதுவரைக்கும் நாம் பார்த்தது 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாத ராசி பலன்களில் மிதுன ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.